தொடர்ந்து நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஸ்ரீகாந்த். வணக்கம். பெஞ்சல் புயல் அளவுக்கு இந்த முறை பாதிப்பு இருக்காது, இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே சொல்லப்பட்டது. கனமழை தற்போது பெய்து வருகிறது. டிசம்பர் மாதத்துல இயல்பை விட அதிகமா மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மழை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? அதாவது இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்த வரைக்கும் மழை மட்டும்தான் நம்ம பெரிய பாதிப்பா இருக்கும். குறிப்பிட்ட சொல்லணும்னா நமக்கு இன்று நாளை இந்த 2 தினங்களுமே பரவலா டெல்டா, தென் தமிழகம், உட்புற தமிழக பகுதிகளில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். வடகடலோர தமிழகத்துல இன்று மாலை வரை சென்னை போன்ற பகுதிகளில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு மழை பெய்யும். இப்போ நேற்று இரவுல இருந்தே பெஞ்ச மாதிரி மழை பெய்யும். அப்புறம் ஒரு 15-20 நிமிஷம், அரை மணி நேரம் மழை இருக்காது. அப்புறம் திரும்பவும் மழை பெய்யும். அந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். அது இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் சென்னை போன்ற பகுதிகளில் இருக்கும். இன்று நாளை பெரும்பாலும் டெல்டா, தெற்கு தமிழகம், உட்புற தமிழகத்துல நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைய தினம் எந்தெந்த மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு? IMD அலர்ட் நான் பார்க்கல. ஐ திங்க் ரெட் அலர்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திருச்சி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு அலர்ட் கடலோர பகுதிகள் கொடுத்திருக்காங்க, தென் தமிழகத்தில் கொடுத்திருக்காங்க, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல. அதே போல வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இது புயலாக மாற வாய்ப்பில்லை என்றாலும் அடுத்ததாக மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? அப்போது மழை பொழிவு எப்படி இருக்கும்? வானிலை படிவங்கள் இன்னும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு 2-3 நாட்கள்ல அந்தமான் கடல் அருகே வர்றத மாதிரி தான் காட்டிட்டு இருக்கு. அது ரொம்ப நாளாக காட்டிட்டு இருக்கு. அது இப்போ இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்த இடத்துக்கு கொஞ்சம் மேல வர்றதுனால பெரும்பாலும் ஒரு 50-50 சான்ஸ் இருக்கு. அடுத்த வாரம் நம்ம மேபி ஒரு டிப்ரெஷன், அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்ல நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ உருவாகிறதுக்கு புயலாக உருவாகுமான்னு பாக்குறோம் நம்ம. ஏன்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை சில வானிலை படிவங்கள் புயலாக உருவாவதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னு காட்டுச்சு. பட் ஆனா ஆகல. ஸோ டிசம்பர் மாசம் எப்பயுமே நம்ம ஒரு 3-4 நாட்களுக்கு மேல பார்த்தோம்னா சில சமயங்கள் நம்ம தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் உலர்ந்த காற்று, அப்புறம் வானிலை சாதகம் இல்லாத சூழல்லாம் இருக்கும். அதனால தற்போதைய சூழல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. அது குறைந்த காற்று தாழ்வு மண்டலமாகவும் மாறலாம். புயல் மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு நினைக்கிறேன். பட் தொடர்ந்து கண்காணிக்கணும். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை என்பது எப்படி அமைந்திருந்தது? கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மிக்சாம் புயலும் தென் தமிழகத்துல அந்த குறைந்த காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக 2 பெரிய மழை நிகழ்வுகள் தான் முக்கியமான ஹைலைட்டா இருந்துச்சு. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சலனங்கள் ஆயிருக்கு. அக்டோபர் மிட்ல, நவம்பர் மிட்ல, அப்புறம் பெஞ்சால் புயல். இப்போ இது தமிழகத்துக்கு 4வது நிகழ்வு. பரவலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலுமே இயல்பிற்கு அதிகமா இருக்கு, அல்ல இயல்பை ஒட்டி இருக்கு. தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள்ல இயல்பிற்கு குறைவா இருக்கு. அந்த மாவட்டங்களும் இப்ப இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமா இயல்பிற்கு அதிகமா இருக்கும். சாதாரணமா என்ன ஆகும்னா சில மாவட்டங்கள்ல மழை இருக்காது. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலுமே இயல்பை ஒட்டியோ இல்லை இயல்பிற்கு அதிகமா இருக்கிற அந்த 2-3 மாவட்டங்களும் இயல்பிற்கு அதிகமா மழை பெய்யக்கூடிய நிலைதான் நம்ம இந்த ஆண்டு பருவமழை பார்க்கணும். இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த்.